ரசிகன் சொல்கிறதுக்கு முன்னாடி கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அது என்னமோ தெரியல. ஏன் கிரிக்கெட் எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா, விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைக்காது கிரிக்கெட் விளையாட. அது ரொம்ப அது மேலே ஆர்வமாக இருந்தது. நான் 85ல பிறந்தேன். 83 அந்த வேர்ல்ட் கப் மூமெண்ட் எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும் போது 2007 மனுஷன் இப்படி பண்ணிட்டாரு. ஒரு எனக்கு விஜய் என்ன பிடிக்கும், அவ்வளோதான் மேம். நான் ஒரு ஃபேன் மேம். நான் நடிக்க தான் போயிருக்கேன். அதுக்கு எனக்கு சம்பளமும் தராங்க, அவ்வளோதான். நீ சம்பளம் வாங்கிட்டியாப்பா, நடிச்சுட்டு போப்பான்னு முடிச்சுக்கலாம். மியூசிக் டைரக்டர் அனிருத் சொன்ன மாதிரி தலப்பற கலப்புறோன்னு நம்ம தோனிக்கு அலப்பறைய கிளப்பிட்டு சிஎஸ்கேவோட வெறித்தனமான ஃபேனா சுத்திட்டு இருக்காரு சிஎஸ்கே சரவணன் ஹரி. வணக்கம். வணக்கம். உலகம் முழுசா நம்ம தோனிக்கு நிறைய ஃபேன் இருந்தாலும் நீங்க ஒரு வித்தியாசமான ஃபேன் சார். எல்லா மேட்ச்க்கும் தோனியோட பேரை பெயிண்ட் பண்ணிக்கிறீங்க. தோனி விளையாடுறப்போ பயங்கரமா உங்க சப்போர்ட்டை காட்டுறீங்க. நீங்க எப்போ ஒரு தோனியோட ரசிகரா மாறினீங்க? தோனியின் ரசிகன் சொல்றதுக்கு முன்னாடி இந்தியாவில் பல பேர் கிரிக்கெட் ஃபேன்ஸ். அது உருவாக்குனது காரணம் காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் சார் நிறைய விஷயங்கள் நம்மளுக்காக ஒரு எமோஷனலான விஷயம் பண்ணியிருக்காரு. வேர்ல்ட் கப்பில் அவங்க ஃபாதர் இறந்ததுக்கு அப்புறமா அவர் போகாம மேட்ச் விளையாடின விஷயங்கள், ஒரு போலரில் அவுட் ஆயிட்டாருன்னா கடைசி வரைக்கும் அவர் ஓவரில் அவுட் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது கிரிக்கெட். கண்டிப்பா கிரிக்கெட்னா என்னன்னு பார்க்காதவங்களுக்கு கூட சச்சின் கண்டிப்பா தெரியும். நான் 85ல பிறந்தேன். 83 அந்த வேர்ல்ட் கப் மூமெண்ட் எனக்கு தெரியாது. எப்படி இந்தியா எடுத்திருப்பாங்க, எப்படி செலிப்ரேட் பண்ணிருப்பாங்கன்னு தெரியாது. 2007 T20 தோனி ஒரு புதுசா ஒரு கேப்டன் போய் ஒரு கப் அடிக்க போகும்போது செம்மையா இருந்தது. அந்த ஒரு ஃபீல், மனுஷன் அப்படி பண்ணிட்டாரு, ஒரு அன்பு பாசம் வந்தது. அதுக்கப்புறமா ஐபிஎல் வந்தது சென்னையில 2008ல. அப்புறம் அந்த சென்னை ஏதோ புதுசா சொன்னாங்க, ஒண்ணுமே புரியல. அப்போ அதை பார்க்க போகும்போது ஒரு சூப்பர் டைமென்ஷன் இருந்தது. ஏன்னா ஃபாரின் பிளேயர்லாம் சென்னையில இருந்து விளையாடுறாங்க, அதுவும் ஒரு கண்ட்ரில 4 பிளேயர் நிறைய பேர் விளையாட போகும்போது அப்போ ஒரு மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தது. தோனின்னு சென்னையில விளையாடுறாரு அப்படிங்கும் போது இந்த மனுஷனை எப்படியாவது நம்ம பார்த்து ஒரு ஆட்டோகிராஃபும் வாங்கணும், அந்த ஒரு ட்ரீம் தான் இருந்தது. அவர் ஃபேன் மூமெண்டா எப்போ மாறினா 2011 வேர்ல்ட் கப். ஏன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, மீடியா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், செம்ம கான்ட்ரவர்சி அவர் மேல. பிகினிங்ல இருந்து வேர்ல்ட் கப் ஃபைனல் வரைக்கும் அவர் சரியா பண்ணல, அது பண்ணலன்னு ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயம் ஒன்று பண்ணாரு. அவர் ஒரு கேப்டனா ஃப்ரண்ட்ல போய் இறங்கி என்னால என்ன பெஸ்டா பண்ண முடியுமோ பண்ணி கிரெடிட் நம்ம கம்பீர் தரலாம், நல்லா தான் விளையாடினாரு. ஏன் தோனி அண்ணனுக்கு அவ்வளோ ஐப் நான் பேசுறேன், தோனி அண்ணன் ஃபேனா மாறினேன்னா, இன்கேஸ் அன்னைக்கு அந்த மனுஷன் அவுட் ஆகியிருந்தாருன்னா, நம்ம வேர்ல்டு கப் கிடைக்காம போயிருந்ததுன்னா அன்னைக்கே அவருடைய சாப்டர் முடிச்சிட்டு இருக்கும். பரவாயில்ல, என்னதான் ஆனாலும் பரவாயில்ல, ரிஸ்க் எடுக்கலான்னு இறங்கினார் பார்த்தீங்களா, அந்த ஒரு தருணம் அப்படியே தோனி ஃபேனா ஒரு கன்வெர்ட் ஆன. காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் அந்த டிராஃபியை தூக்க போகும்போது அந்த மூமெண்ட்டே எங்களுக்கு ஒரு ஹாப்பியா இருந்தது. அப்போலேருந்து அந்த ஜெர்னி தோனி ஃபேனா மாறினது. அன்னைக்கு தோனி ஃபேனான்னு சொல்றதை விட எல்லாமே எனக்கு தோனி தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ தோனி மேல இப்ப நீங்க சொல்றதை வச்சு சொல்றேன், எனக்கு தோனி மேல நீங்க ஃபேன்ன்றதை விட ஒரு காதல் நான் பாக்குறேன், ஒரு அன்பு, ஒரு லுக் அப். அந்த லவ் என்னைக்குமே உண்மையா இருக்கணும். இப்போ என்னன்னா, நிறைய விஷயங்கள் நான் உண்மையா லவ் பண்ணேன். இப்போ லவ் எல்லாமே நிறைய விஷயங்கள், சினிமா ஃபீல்டு, கிரிக்கெட்டு, இது எல்லாமே செம்ம லவ் நான் பண்ணேன். இந்த லவ் எப்போ ஒன்னாகும்னா, ரெண்டுமே ஒரே டைம்ல ப்ரப்போஸ் பண்ணும்போது தான் அந்த லவ்க்கான செம்மையான ஒரு ஃபீல் கிடைக்கும். அது ஒன் சைடு லவ்வா பண்ண போகும்போது ரிட்டன் அது நம்ம லவ் பண்ணும் போது நம்மளுக்கு வேற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. ஏன்னா நான் கிரிக்கெட் கிரவுண்ட்ல இருந்து பார்த்தது, டிவியில் பார்த்தது நிறைய. அதுக்கப்புறமா இப்போ பார்த்தேன், டிவியோட இப்போ கிரவுண்டில் நிறைய மேட்சஸ் நான் பார்த்துட்டேன். அப்போ அந்த கிரிக்கெட் நிறைய லவ் பண்ணிச்சேன்னு. இது மூலிமா நான் ஒரு விஷயம் ரொம்ப லவ் பண்ணேன். சினிமா ஃபீல்டில் போய் நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஏமாத்தோடு நான் வெளியே வந்தேன். ஆனால் இந்த கிரிக்கெட் மூலிமா ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு கொடுத்துருக்கு. ஆமாம் சார், நான் அதுவும் பார்த்துருந்தோம். நீங்கள் இப்போ விஜய் சார் கூடவே நடிச்சிருக்கீங்க கோட் படத்தில். அதுதான், அந்த மாதிரி விஷயங்கள் கொடுக்க போகும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த லவ் தான் மேடம் எல்லாத்தையுமே உண்மையாக்குமே. நம்ம லவ் உண்மையாக இருந்ததுன்னா அது ஜெயிக்கும், அவ்வளோதான். சோ இவ்ளோ லவ் வச்சிருக்கீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தோனி சார் பார்த்தப்ப எப்படி இருந்தது? அவர் உங்ககிட்ட என்ன சொன்னாரு? நீங்க அவர்கிட்ட அதுல எனக்கு இன்னைக்குமே நான் அன்னைக்கு தோனி அண்ணன் ஃபர்ஸ்ட் டைம் நான் இவ்வளவு கிட்ட பாக்குறேன். நானு அந்த தருணத்துல அவர் கால்ல விழுந்து ஒரு ஆசீர்வாதம் தான் நான் வாங்கினேன். நீங்க பேசலையா? நான் எதுவுமே வார்த்தையே வரல. அது கால்ல விழும்போது அவர் ஒரு ஹிந்தில ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாரு. அந்த வார்த்தை தான் என்னோட வளர்ச்சிக்கான இவ்வளோ. என்ன சொன்னாங்க? அது இன்னி வரைக்கும் அப்படின்னு நான் கேட்கவும் இல்லை, அந்த வார்த்தையை நான் எக்ஸ்பிளனேஷன் பண்ணதும் இல்லை நான். ஏன்னா அந்த வார்த்தையே எனக்கு பெரிய விஷயம். சோ நீங்க இப்ப விஜய் கூட நடிச்சது எப்படி இருந்தது சார்? அது சொல்லுங்க. நீங்க தோனிக்கு அப்புறமா நீங்க சொல்லுங்க உங்களுக்கு சினிமாலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு. என்ன சார்ந்தவங்க எல்லாருக்குமே தெரியும் நான் எவ்வளவு பெரிய விஜய் அண்ணனோட வெறியன். அது நான் தியேட்டர் பாய் ஃபேன். விஜய் அண்ணன் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மூவி எல்லாமே பார்த்துருவேன். நாட் ஓன்லி விஜய் அண்ணன், அஜித் குமார் சார், எல்லார் படத்தையுமே நான் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்குற ஒரு சினிமா நான் ஒரு ஃபேன் மாதிரி. சினிமா வெறியன். பேசிக்கா நான் ஒரு ரசிகன் மேம், ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகன் நான், அவ்வளவுதான்.
ஆனா பயங்கரமா நீங்க ரசிக்கிறீங்க. நார்மலா இப்ப எல்லாருமே ரசிகர்கள் சொல்லுவாங்க. ஆனா அத தாண்டி நீங்க இன்னைக்குமே அதான் மேடம் சொல்லுவேன். எனக்கு இப்போ தோனி அண்ணனை பிடிக்கும், விஜய் அண்ணனை பிடிக்கும்னா அவங்களுக்கு நான் அந்த கிரெடிட்டை நான் விதமாக காட்டணும். மற்ற தலைமையை நல்லா மதிக்கணும். மற்ற தலைமையை நான் மதிச்சாதான் என்னோட தலைமைக்கு நான் தர மரியாதை. இந்த பேசிக் எல்லாருமே புரிஞ்சுக்கணும். என் தலைமையை உயர்த்தி பேசுறதுக்காக மற்றவங்க யாருமே நான் தாழ்த்தி பேசக்கூடாது. அது தவறு. அது அந்த புரிதல் எல்லாருக்குமே இருந்துச்சுன்னா ரொம்ப அழகா சொல்லிருக்கீங்க. ஆக்சுவலி அது ஒரு ரெஸ்பெக்ட். ஆமா, அந்த ரெஸ்பெக்ட் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையே உயர்த்தும். அது நான் தோனி அண்ணன் நிறைய கத்துருக்கேன். அதெல்லாம் இப்போ விஜய் அண்ணன் எனக்கு இப்போ எப்படி சொல்லணும்னா ஒரு 3 நாள் மேடம் நான் ஒரு கூடவே இந்த மாதிரி தான் மேடம் இருந்தேன். நான் எனக்கு அவரோட சீன் எனக்கு இல்ல. ஆனா சீன் மேபி இருக்கலாம். ஷெட்யூல் கொஞ்சம் கம்மியா போனது. பைக்ல போற சீன் இருக்கு. அதெல்லாம் நிறைய இருக்கு. அதான் வரல மூவில. பட் ஆனா உங்களுக்கு மூவில வரலனாலும் நீங்க ஒரு டிராவல் பண்ணிருக்கீங்க பர்சனலா. சோ அது எப்படி இருந்தது? விஜய் சாரோட அந்த 3 டேஸ் ஸ்பெண்ட் பண்ணது. இன்னைக்குமே ஒரு விஷயம் மேம். விஜய் என்ன பிடிக்கும். அவ்வளவுதான் மேம். என்ன 3 நாள் அப்படி ட்ரீட் பண்ணாரு மேடம். என்ன நான் ஒரு ஃபேன் மேம். நான் நடிக்க தான் போயிருக்கேன். அதுக்கு எனக்கு சம்பளமும் தராங்க. அவ்வளவுதான். நீ சம்பளம் வாங்கிட்டியாப்பா, நடிச்சுட்டு போப்பான்னு அனுப்பிச்சிக்கலாம். ஆனால் நான் நடிக்கிறது நான் அவரை பார்க்கணுன்னு நியூஸ் காதில் பட்டவனே கேரவன்லேருந்து இறங்கி நான் நடிக்கிற ஸ்பாட்டுக்கு என்னை பார்க்க அவர் வந்தார். நான் நடிக்கிறேன்னு தெரிஞ்சு அங்கே என்னோட ஷூட் நான் போயினுக்குன்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பாம ஒரு சின்ன கைத்து கட்டில அங்கேயே பார்த்து அப்படியே தூங்கிட்டாரு நான் வர வரைக்கும். அதுதான் நம்மளோட விஜய் சார். அதுதான் பத்துட்டாரு. நான் திருப்பி அங்கே போகிறேன். அவர் தூங்கின்னு இருக்காரு. எழுப்ப போனாங்க. எதுக்கு எழுப்புறீங்க? நான் வெயிட் பண்ணுறேன். அவர் எனக்கும் வெயிட் பண்ணாரு. வெயிட் பண்ண மேடம். எனக்குமே அவருக்குமே ஒரு 20 அடி டிஸ்டன்ஸ் இருக்கும். அங்கேருந்து என்னை கட்டி பிடிச்சாரு பார்த்தீங்களா, நான் அங்கேயே அவுட்டு மேம். கட்டி பிடிச்சின்னு என்னம்மா சொல்கிறாரு, ஒரு 20 மினிட்ஸ் தோல் மேலே கையை போட்டுக்கின்னு நான் உங்களை டிவிலேயே தான் நான் பார்த்தேன். அப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பார்க்குறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் வந்ததுக்கு. விஜய் சார் இது சொன்னாங்களா? இவ்வளவு கியூட்டான ஒரு அப்புறம் நான் ஒரு வார்த்தை அவர்கிட்ட என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ஆனா நீங்க நான் தான் உங்களோட ஃபேன். புதுசா ஒரு பாதையை ஒன்று தொடங்கிருக்கீங்க. அந்த பாதை அருமையா போகும். அதுக்காக நாங்க பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணுவோம். அந்த வார்த்தையை மட்டும் நான் அவர்கிட்ட சொன்னேன். உங்களுடைய சப்போர்ட் நீங்க எப்பவுமே கண்டிப்பா மறக்காம அதை நீங்க கன்வே பண்ணிடுறீங்க. இது முடிஞ்சிச்சு மேம். அவ்வளவுதான். எனக்கு ஒரு பாசத்தை காமிச்சிட்டாரு, ஒரு அன்பு போயிடலாம் அந்த மனுஷன். ஆனா என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு பாக்கியம் கிடைச்சது. எல்லாருமே சொல்லுவாங்க ஒரு சிங்கிள் டேக்ல பண்ணுவாரு விஜய் சார்னு. நேர்ல பார்த்தேன் மேம். நானு பார்த்தோன்னே ஐயோ உண்மையிலே. ஆமா, நீங்க முன்னாடி சொன்னதுதான் அந்த உண்மையான ஒரு காதல் நீங்க வச்சிருந்தது. அது உங்களை இந்த தூரத்துக்கு கொண்டு வந்து விட்டுருக்காது. நிஜமா எனக்கு இந்த ஷார்ட்டே எனக்கு சிம்பிள். அவர் கூட ஷார்ட்டே கிடையாது. என்னை கிரீன் மேட்ல கூட எடுத்து வச்சுக்கலாம். ஆனா அவரோட இன்டராக்ட் பண்ற மாதிரி இது மாதிரி பண்ணது ஏஜிஎஸ் அண்ட் வெங்கட் பிரபு சாருக்கு அவங்களுக்குலாம் காலத்துக்கு கண்டிப்பா கடமைப்பட்டிருக்கேன். எனக்கு மறக்கவே முடியாது. உங்களுடைய இவ்வளவு நாள் நீங்க சின்சியரா இருந்ததுக்கான ஒரு ரிசல்ட் தான் அது. ஆமா, அது சொல்லலாம். நம்ம எனக்குமே ஹார்ட் ஒர்க் கண்டிப்பா. இப்போ நீங்க சொன்னதுதான் சார், நீங்க நிறைய கஷ்டப்பட்டிருக்கீங்க, சாப்பிடறதுக்கு இல்லாம இருந்திருக்கீங்க நீங்க சொல்லிருக்கீங்க. அவ்வளவு கஷ்டப்பட்டு இப்போ சென்னையில இருந்து நியூயார்க், சவுத் ஆப்பிரிக்கா, துபாய்னு நீங்க உலகம் ஃபுல்லா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. 7 கண்ட்ரி போயிட்டு வந்துட்டேன் மேம். அது எல்லாமே கிரிக்கெட்காக. அதுதான் சொல்லலாம். அதான் சொல்றேன். 7 கண்ட்ரிலயுமே இப்போ நான் கிரிக்கெட்டுக்காக நான் போயிட்டு வந்தேன். அந்த ஜர்னி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது? நான் ஒரு வீடியோல பாத்துறேன். நீங்க நான் இப்ப டைம் ஸ்கொயர்ல இருக்கேன். ஆனா இது எங்க இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்ல. நீங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் டைம் ஸ்கொயர் போறேன். என் கெட்டப்ல தான் நான் போறேனே. ஆமாமா, பாத்தேன். அங்க ஒரு ஷூட் எடுத்தாங்க என்ன வச்சு டைம் ஸ்கொயர்ல. எனக்கு அப்படியே பார்க்க போகும்போது அப்படியே அந்த கௌதம் மூவி, இந்த வேட்டையாடு விளையாடு இதெல்லாம் அப்படியே பாக்குற மாதிரி ஒரு ஃபீல். ஏன்னா படத்திலேயே பார்த்த ஒரு இடம். இப்போ நிறைய பேருக்கு ட்ரீம் இருக்கு மேம். ஆமா, நான் அதுவும் நீங்களும் மென்ஷன் பண்ணிருந்தீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு விசா கூட கிடைச்சிருச்சு. ஏன்னா விசா கிடைக்கிறதே ஒரு பெரிய டாஸ்க். விசா எனக்கு கிடைச்சி இன்னைக்கு வரைக்குமே ஸ்டில்லும் எனக்கு ஆச்சரியமாவே இருக்கும். இல்லையா அது கிடைச்சது என்ன ரீசனா, கிரிக்கெட்டால தான் எனக்கு கிடைச்சது. எனக்கு எமோஷனலா இருக்கும். எனக்கு வாலண்டியராக கூடுவாங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே காரணம் தலைவன் தான், தோனி அண்ணன். ஃபேனா இருக்க தொட்டு தான் எனக்கு இது எல்லாமே கிடைக்குது. இது பண்ண போகும்போது நம்மளுக்கு பின்னாடி எந்த கஷ்டம் வரக்கூடாது. இப்போ எப்படி பண்ணுவோன்னா, இப்போ ஐசிசி டிராஃபி மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா அது 4 இயர்ஸ் 1 டைம் 2 இயர்ஸ் 1 டைம் நடக்கும். அதை போய் அட்டெண்டன்ஸ் பண்ணிடுவேன். ஐபிஎல் கப் யார் அடிப்பாங்க? ஐபிஎல் கப்பு அடிப்பாங்கன்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கும். இது என்னுடைய ஆசை. ஏன்னா நம்ம தோனி அண்ணனுக்கு பெருசாக எதுவுமே சென்ட் ஆஃப் பண்ணலை. இன்டர்நேஷ்னல் ரிட்டையர்மெண்ட்டில் இந்த வருஷம் 102% கூட சொல்லலாம் சிஎஸ்கே கப்பு அடிக்கணும். ஏன் அடிக்கணும்னு நான் சொல்கிறேன்னா, அடிச்சிட்டா நம்மளுக்கு 6th ட்ராஃபி ஆகிடுது. ஓகேங்களா? ஜெயிச்சோம்னா அடுத்த வருஷம் ஃபைனல் சென்னையில் தான் பிளே ஆஃப். அடுத்த வருஷமும் போராடி ஃபைனல்ஸ் வரணும். லாஸ்ட் மேட்ச் அவர் சொன்ன மாதிரியே சென்னையில் ரிட்டைர்மெண்ட் அவர் அங்கேருந்து ஆயிடணும். 7 டிராஃபியோட ஒரு வழி அனுப்பணும். உங்களுடைய ஆசை. எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸ்க்கும் அந்த மாதிரி ஒரு ஆசை. என்னுடைய ஆசை எனக்கு. ஏன்னா
இது நம்மளுடைய கேப்டனுக்கு நம்ம தர ஒரு மரியாதை. இன்றைக்குமே எங்களுடைய கேப்டன் தான். அவர் நாட் ஓன்லி அவர் கிரிக்கெட்டர் மட்டும் கிடையாது மேடம், ஒரு ஹியூமன் பீயிங் உள்ள ஒரு அவ்வளோ பெரிய ஒரு மனிதர் அவர். இஸ் வெரி கைண்ட் டு எவ்ரிஒன். சிம்பிள் மேடம். நிறைய பிளேயர்ஸை கண்டுபிடிச்சி அவங்க நேஷ்னலுக்காக அவர் கொடுத்துருக்காரு. இன்னைக்கு ஸ்டில்னா இன்னைக்கு வந்து பெரிய ஒரு பேட்ஸ்மேன் ரோஹித் சர்மா 2 கப்பு ஐசிசி, அந்த ரோஹித் சர்மாவை கண்டுபிடிச்சதே நம்ம தோனின்னு சொல்லலாம். அவ்வளோ வாய்ப்புகள் கொடுத்தாரு. குட் பிளேயர்னு அவ்வளோ வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல கேப்டன். தோனி அண்ணோட பெஸ்ட் கேப்டன் சொல்லலாம். அது தப்பு ஒன்றுமே கிடையாது. அதில் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. ஒரு ஃபேன் அவர் பேரை கொண்டு சேர் பண்ண நான் என் வாழ்க்கையே மாற்றிக்கிறாருல்ல. அதனால அந்த மனுஷனுக்காக ஒரு டிராஃபி அடிச்சு சென்ட் ஆஃப் பண்ணணும். ஒரு பர்சனா நீங்க சொன்ன மாதிரி நான் ரொம்ப ஜென்யூனா இருந்தேன். எனக்கு பிடிச்ச விஷயத்தை நான் ரொம்ப ஜென்யூனா பண்ணேன். அதுல இருந்து நான் எதிர்பார்க்காத விஷயங்கள்லாம் நான் இப்ப வாழ்ந்துட்டு இருக்கேன். அதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு சொன்னீங்களா, அதுவே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கு. ஏதாவது ஒரு மேட்சுக்கு போய் ஏதாவது போட்டோ போடுவோம் மேம். போட்ட உடனே என்னை வந்து சென்னையில் அடிச்சாங்கல்ல, அது கீழே அந்த கமெண்ட் அந்த வீடியோ தான் போடுவாங்க. இது வந்து பிளான் பண்ணி தான் பண்றீங்களா இல்லை நான் இன்சல்ட் படுத்தின பண்ணேன். என்னை வந்து அன்னைக்கு கூட என்னை அடிக்க போகும்போது கூட நான் கம்முன்னு நான் போயிட்டேன். ஏன்னா நான் அதுக்காக நான் வரல. நான் ஜாலியாக ஷேர் பண்ணுறதுக்கு வந்திருக்கேன். உங்ககிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணவே எனக்கு பிடிக்கல. அந்த அடித்த விஷயம் இன்னைக்கு கூட வந்து என்னை போட்டு வந்து ரொம்ப அது என்ன, அதாவது என்னெல்லாம் என்ன பண்ணுமோ எல்லாமே பண்ணுவாங்க. ஆனால் அதை பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. அதான் நீங்க இன்னும் இதே மாதிரி நல்லா ஜாலியா ஷேர் பண்ணிட்டு இன்னும் நிறைய படங்கள் பண்றதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ. இந்த இன்டர்வியூ ஆக்சுவலாக பேசினதுக்கு இந்த இந்த வாட்டி ரொம்ப கம்மி மேம். யூடியூப் இன்டர்வியூஸ் வந்து ஆல்மோஸ்ட் செகண்ட் நினைக்கிறேன். நான் ஏதாவது இன்டர்வியூவில் போனால் நம்மளுடைய குறைகளெல்லாம் கொட்டி தீர்க்கணும்னு நினைச்சேன். அதை வந்து கொட்டி தீர்த்துட்டேன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி ஏதோ நான் வந்து கேட்டு காது கொடுத்து கேட்டதுக்கு தேங்க்ஸ். என்னை இன்வைட் பண்ணி வர வச்சதுக்கு. திருப்பியும் ஒரு பிரம்மாண்டமான இன்டர்வியூல உங்களோட மீட். கண்டிப்பா ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட். தேங்க்யூ. ஒரு பெரிய சக்சஸோட உங்களை நான் அதில் பார்க்கறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ. மீண்டும் சந்திப்போம்.